கண்ணால கதப்பே கை கோர் நானும் என்ன வேணும் நீ மட்டும் போதும் தாங்காத பாரம் நீதான் வந்த போதும் நீ மட்டும் என ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபையில் பார்த்துருவீங்க. பிரபையில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்காக எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜாக உங்களுக்கு பிடிச்ச இமேஜாக யூஸ் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணால் தான் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த மாதிரி தான் வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்போம். கூட்ட ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ளஸ் சைன் பக்கத்தில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு புக் ஆப்ஷனாக ஒரு ஷேர் ப்ரெசன் நான் வந்து மேக் பண்ணுவேன். லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் புக் ப்ரெசன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு ஆடியில் இருக்கும். ஆடியில் இருக்க மட்டும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மேப் தான் குரூப் லைனில் வந்து லிரிக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிருப்பேன். நீங்கள் லிரிக் மட்டும் நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக 15-23 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக ஒரு ரெட் கலர் புக் மார்க்லேருந்து ஒரு கலர் புக் மார்க்குள்ள கட் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரையுமே ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து வீடியோ இதுலேருந்து போக சொல்லி நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நான் வந்து இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கரெக்டாக ஒரு நான் உங்களுக்கு எப்படி ஒரே ஒரு ஸ்டெப்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சுட்டு கரெக்டாக கிரீனில் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மீடியா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா ஃபிஃப்த் ஒன்று ஃபில் கம்பல்சரின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு கே பார்த்தா ஒரு 3 கட் ஆப்ஷனுக்கோ இல்லை தேர்ட் ஒரு கட் ஆப்ஷனுக்கோ கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் வந்து எப்படி இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம வந்து ஷேக் ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஏற பார்த்து ஒரு ப்ளஸ் ஐக்கன் போட ஒரு லேயர் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக டைம் லைன் பார்த்தோன்னா 16:08 ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த சேம் லேயர் காப்பி செலக்ட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷனையும் நெக்ஸ்ட் இருக்கிற 3 ஆப்ஷனு நெக்ஸ்ட் பார்த்தா டைம் ஆப்ஷன் இது ஃபுல்லாக வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு ஒயிட்டில் இருக்க மாதிரி ஷோ ஆகும். கரெக்டாக இந்த 2 ஆப்ஷன் மட்டும் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லாஸ்ட்டாக லேயர் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அதே சேம் லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து நான் சொல்கிற லேயர் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்து டைம் பார்த்தீங்கன்னா 18:29 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து நீங்கள் சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு சைடில் பார்த்தா உங்களுக்கு ஐ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஐ ஆப்ஷன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் 19:14. இப்போ அந்த இமேஜ் வந்து நீங்கள் லைட்டாக கிளிக் பண்ண சொல்லி செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 23:02 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23:07 24:04 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19:17 நெக்ஸ்ட்டு 19:00 இந்த லேயர் மட்டும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்தா சின்னதாக ஒரு ஏர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் கலர் ஆப்ஷன் மேலே இருக்கிற 3 ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த 2 ஆப்ஷன் மட்டும் ஸ்லைட்டில் இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி மற்றலாம் வந்து ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகி முடிஞ்சோன்னே நெக்ஸ்ட்டு இப்போ அந்த இமேஜ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணல இமேஜுமே செலக்ட் பண்ணி மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக செகண்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி போட்டு வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா 17:07 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் அந்த இமேஜை ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21:14 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயரை ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து
கரெக்டாக 25:17. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 27:13 இருக்கிற இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 29:12. நெக்ஸ்ட்டு 31:16 எஃபர்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து தேர்டாக ஷேக் ஆப் இருக்கும். வேறு சேவ் ஷேடர் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த இதுக்கான ஷேக் எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி இப்போ எந்தெந்த லேயரில் நீங்கள் இந்த எஃபர்ட் ஆட் பண்ண மாதிரி இருக்கோ அந்த எல்லா லேயருக்குமே இந்த சிங்கிள் எஃபர்ட் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. எங்கெங்கே எஃபர்ட் ஆட் பண்ணாமல் இருக்கோ அந்த லேயருக்கு மட்டும் தான் அந்த எஃபர்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். 22:06 இமேஜ்லாம் எல்லா இமேஜுமே நீங்கள் எங்கெங்கே எஃபர்ட் ஆட் பண்ணுவோம் எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபர்ட்டை வந்து ஆட் பண்ணிங்க. எஃபர்ட் ஆட் பண்ணி முடிச்சுனா நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு 3CC இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போயிட்டு காப்பி 3 லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்டிங் வச்சுட்டு கரெக்டாக அந்த ப்ளஸ் ஏற பக்கத்தில் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு 3 லேயர் இருக்கும். அந்த கிளிக் பண்ணோன்னே அந்த 3 லேயருக்கான சிசி வந்து ஆட் பண்ண சிசி வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிதான்னு செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் ஏஆர்எஃப் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிடும். சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.